வெட்கமடைய விட மாட்டார். தாவீதுக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. எல்லாரும் அவனை கைவிட்டுட்டாங்க, காட்டுக்குள்ள தூக்கி போட்டாங்க. அவன் நம்பி இருக்கிறதான தேவன் அவனை கைவிடலை. சொந்த பந்தம் கைவிட்டுட்டு, உடம்பு எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, குடும்பம் அவனை கைவிட்டுட்டு காட்டுக்குள்ள போய் கிடந்தான். துஷ்ட மிருகத்தோடு கூட கிடந்தான். அதோடு கூட சஞ்சரித்து கொண்டு இருந்தான். யாருமே தேடுவாரற்ற நிலையில் இருந்தான். அதனால் அதிகமாக அவனுடைய சங்கீதங்களும் வாசிக்கும் பொழுது ரொம்ப ஆறுதலாக இருக்கக்கூடிய காரணம் அது. நான் கர்த்தாவே நான் அவனை அறிந்திருக்கிறேன், வெட்கமடியாதபடி செய்யணும். அவர் ஒருவர் தான் வெட்கமடியாதபடி செய்கிறார். அவர் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் எடுத்து வெட்கப்பட்டு போவதில்லை. நாளிலே நம்ம அவரை நோக்கி இன்னும் அதிகமாக நோக்கி பார்ப்போம். அவர் ஒருபோதும் நம்மை வெட்கமடைய விட மாட்டார். ஆனால் கர்த்தரை நம்புகிற ஒருவரை அவர் வெட்கமடைய விட மாட்டார். நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய நம்பிக்கைக்குரியவர் அவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1 வசனம். தேவன் நோவாவையும் அவனுடனே வேலையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தறியினார். தேவன் பூமி மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ஆழத்தின் ஊற்று கண்களும் வானத்தின் மதகளும் அடைப்பட்டன. வானத்து மழையை நின்று போயிற்று. ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றி கொண்டே வந்தது. 150 நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்தது. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேலே அரராத் என்னும் மலையின் மேல் தங்கிற்று. 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது. 10ஆம் மாதம் முதல் தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டன. அந்த காலத்தில் இதே போல ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் செய்யும் பொழுது தேவன் பூமியில் மனுக்குலத்தை உண்டாக்கினதற்காக எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது, நான் அவர்களை அழிக்கப் போகிறேன் என்று சொன்னார். ஆனபடி நான் அந்த நாட்களில் ஒரு குடும்பத்தை அவர் நீதிமானாக கண்டார். அந்த குடும்பம்தான் நோவா. அந்த நோவாவுடைய குடும்பத்துக்கு அவருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அந்த குடும்பத்திற்கு கிருபை கிடைத்தபடினால தான் அந்த அழிவுக்கு விலக்கி தப்பிக்கொள்ளும்படியாக அவர்களுக்காக ஒரு பேழை உண்டாக்கப்பட்டது. இந்த பேழைங்கிறது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிக்கிறது. 3 தட்டு, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். 2வது தட்டில் தான் வாசல். இயேசு சொன்னார், நானே வாசல். ஒருவன் என் வழியாக செய்தால் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அப்போ இயேசு கூட சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு குமாரன் மகிமைப்படும்படியாக கொடுப்பார். இயேசு வழியாக தான் எல்லாமும் கிடைக்கும். பிதாவை காணும் பரிசுத்தாவி புறமானாலும் நம்ம கடந்த நாட்களில் நம்ம தியானிப்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியாக. அப்போ இந்த குடும்பத்தை பாதுகாக்கும்படியாக ஒரு பேழை உண்டாக்கப்பட்டது. கிறிஸ்துவாயு பேழைகளை நாம் எல்லாரும் காக்கப்படுகிறோம். இந்த பூமியில் அழிவு சீக்கிரமாக, அந்த நாட்களிலே ஜலத்தினால் அழித்தார், இந்த நாட்களிலே அழிவு சீக்கிரமாக வரப்போகிறது. இந்த கிறிஸ்துவாயு பேழைகளை இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அழிவிலிருந்து விடுதலை உண்டு. இந்த பேழைகளை வராதவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. யாரெல்லாம் அந்த பேழைகளை ஓடி வருகிறார்களோ, அந்த வாசல் வழியாக உள்ளே வருகிறார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு. அந்த காலகட்டத்தில் அந்த குடும்பத்தை கர்த்தர் நீதிமானாக தெரிந்து கொண்டார். நோவாவுக்கு தேவன் கட்டளையிட்ட பிரகாரம் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். தேவன் கட்டளையிட்ட பிரகாரம் செய்து முடித்தான்னு கடந்த அதுக்கு முந்தின அதிகாரத்தெல்லாம் வாசிக்க முடியும். அந்த நாட்களிலே பூமியில் இருந்து தான் அந்த தண்ணீர் எல்லாம் நினைக்கும். ஆகாயத்தில் மழை பெய்ததான ஒரு சம்பவம் உண்டானது கிடையாது. கப்பல் உண்டாக்க வேண்டும் சொன்னால் அவன் கடற்கரை பக்கத்தில் போய் தான் கப்பல் உண்டாக்கணும். ஆனாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்டதான காரியத்தை தேவன் செய்கிறார். அந்த காலகட்டத்தில் உண்டாக்கும் எல்லாரும் அவனுக்கு
விரோதமான காரியங்களை எல்லாரும் அவனை பரிகாசம் பண்ணி இருக்கக்கூடும். அந்த மாதிரி ஒரு காரியத்தை அவன் ஜனங்கள் கண்டதே கிடையாது. அவன் பரிகாசத்தை அவன் நினைக்கல, ஏளனமாய் பேசுகிறதை நினைக்கவில்லை. தேவன் சொன்னதான கட்டளையிட்ட பிரகாரம் செய்து முடித்தார். வானத்தினுடைய மதங்களும் பூமியுடைய ஊற்றுகளும் திறக்கப்பட்டது, மழை பெய்தது. 40 நாள் கொஞ்ச நாள் பூமி அந்த வேலை மிதக்கப்பட்டு குறிப்பிட்ட நாட்கள் வந்த உடனே அந்த பேழை கிளம்பிட்டு எல்லாரும் பூமியில் சகல ஜீவராசிகள்லாம் மாண்டு போயிட்டு. ஆனால் அந்த காலகட்டம் 180 நாளுக்கு பிறகு அந்த வேலைக்கு இருக்கிறதான அந்த நோவாவுடைய குடும்பத்தை கர்த்தர் என்ன பண்ணாரா, நோவாவையும் அவனுடைய பேழையில் சகல மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமி மேல் காற்றை வீசப்படினார். அப்போ அவர் அந்த வேலைக்கில் இருக்கிறதான குடும்பத்தை கர்த்தர் நினைத்தார், நினைத்தருளினார். நினைத்தபடினால்தான் அந்த தேவன் அந்த வேலையை தங்க பண்ணும்படியாக, அரராத்து மலையில் தங்க பண்ணும்படியாக அவர்களுக்காக தேவன் ஒரு காற்றை வீச பண்ணினார். அப்போ நமக்காக நம்மை நினைத்தருளுகிறதான ஒரு தேவன் உண்டு. வேதத்தில் பார்த்தீங்கன்னா பானபத்திரக்காரன் அந்த அவன் நினையாமல் போயிட்டான், யோசேப்பை நினையாமல் போயிட்டான். அவன் சொன்னான், நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்துக்கணும்னு சொன்னான். ஆனால் அவனுக்கு அந்த மறுபடியும் பார்வனுக்கு போய் அந்த காரியத்தை கொடுக்க போகும்போது அவன் நினைத்தது. ஆனாலும் யோசேப்பை விடுவிக்கும்படியாக, யோசேப்பை அந்த இடத்துலேருந்து கொண்டு வரும்படியாக, அடிமைத்தனத்தில் அந்த சிறைச்சால் கிடக்கிறதான யோசேப்பை கொண்டு வரும்படியாக தேவன் சித்தம் கொண்டார். இவன் நினைக்கல. இருந்தாலும் இந்த இவனுக்காக, யோசேப்புக்காக தேவனை சில காரியத்தை செய்தார். பார்வனுக்கு சொப்பனம் வந்துச்சு. பார்வனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து பூமியில் நடக்க போகிற காரியத்தை குறித்து என்னெல்லாம் காரியம் நடக்க போகுதுன்னு சொல்லி கொடுத்த உடனே இவனுக்கு சொப்பனத்தை யாரும் சொல்ல முடியல. அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு சிறைச்சாலைக்குள்ள எனக்காக ஒரு மனுஷன் சொன்னான்னு சொல்லி அவனை வெளியே கொண்டு வந்து எல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்போ பாருங்கள், மனிதன் ஒருவேளை நினையாமல் மறந்து போகலாம். தேவன் நம்மை நினைத்தருளுகிறதான, நம்மை மறந்து போகிற தேவன் அல்ல. அவருக்காக பட்ட பாடுகளை, அவருக்காக பிரயாசங்களையும், அவர்களுக்காக ஓடின ஓட்டங்களையும், அவருக்காக செய்த காரியத்தையும் அவர் ஒருபோதும் அவர் மறக்க மாட்டார். நினைத்தருளுகிறதான தேவன். சிலுவையில் கடந்து கலைஞ்சனான், இந்த ராஜ்யத்தில் வரும்போது அடியான நினைத்தரலும். அவர் நினைத்தருன்னு சொன்னால் உடனே அவர் சொன்னார், இன்றைக்கு நீ என்னென்ன உடனே பரதேசில் இருப்பார். அப்போ அவர் நினைத்தருளுகிறதான தேவன். நம்ம நினைக்கிற ஆண்டவர் என்ன நினைப்பதற்கு, என்னை ஒரு பொருட்டாக நினைப்பதற்கு யாருமே இல்லையே. நம்ம சில வேலையில் அங்கலாய் இருந்தாலும் யார் நினைக்கிறாங்களோ இல்லையோ கர்த்தர் நம்ம நினைத்தருளுகிறார். இதெல்லாம் ஒரு நல்ல விசுவாசம் நமக்கு இருக்குது. அந்த நோவா குடும்பத்தை, நோவாவுடைய குடும்பத்தையும் சகல அந்த நோவா குடும்பம், அந்த பேடுக்கில் மிருகங்கள் ஜீவராசி எல்லாம் இருந்துச்சு. அந்த 105 மாதம் கிட்டத்தட்ட நமக்கு இந்த குறிப்பிட்ட நாட்களில் நமக்கு பயங்கரமாக இருக்கிறது. எப்போ நம்ம சுதந்திரமாக வெளியே வருவோங்கிறதான ஒரு நிலை நம்ம அடைப்பட்ட நிலையில் காணப்படுகிறது. நமக்கு ஒரு அங்கலாய்ப்பு, பல மனதெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாகிறது. இப்போ பேழைகளை கடந்த ஜனங்கள், பேழைகளை கடந்த ஜீவராசிகள் எல்லாம் எவ்வளவு சங்கடப்பட்டு கிடந்துருப்பாங்க. இதெல்லாம் இருந்துச்சு, பேழைகள் எல்லாம் இருந்துச்சு. இருந்தாலும் 5 மாதமும் தண்ணிகளை மிதகுனா எங்கே போய் விழுந்துறோமோ பல நினைவு வரதுச்சு. இருந்தாலும் கர்த்தர் தேவன் அவர்களை நினைத்தருளினார். அப்போ நமக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை வேணும். நோவா குடும்பத்தை நினைத்தது போல என்னையும் நினைத்தருளுகிறதான ஒரு நல்ல ஆண்டவர் எனக்காக இருக்கிறார் என்கிறதான ஒரு நல்ல ஒரு விசுவாச நம்பிக்கை நமக்கு வேணும். நம்ம குடும்பத்துக்கு காணப்படும். நோவா குடும்பத்தை கர்த்தர் நினைத்தருளினார். அவர்களுக்காக அந்த ஜலங்களெல்லாம் வடியணும், அந்த மலையில் தங்கணும், அவர்கள் வெளியே வரணும். அவர்களுக்காக தேவன் ஒரு காற்றை வீச பண்ணினார். இப்போ தம்முடைய பிள்ளைகளுக்காக ஒரு காற்று வீசும், நமக்காக ஒரு காற்று வீசும். அந்த பல வருடங்களுக்கு முன்பதாக வேதநாய சாஸ்திரியார்
யாருக்கு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அவர் இலங்கைக்கு போகணும்னு சொல்லும்போது அப்போ கப்பல் பிரயாணம் தான், அது காற்று அடிக்கிற பார்த்து தான் போகணும், தண்ணி வலிக்கு போகணும், எதிர்காலம் போக முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் அவர் குறிப்பிட்ட நாளையில் அவர் அங்கே ஊழியத்துக்கும் போகணும். போக முடியாத நிலை வரும்பொழுது மாலுமீதி கேட்கும்போது, ஐயா அந்த காற்று வரல, வந்தால் தான் போக முடியும். உடனே இவர் ஜோமன் ஆரம்பித்தார், தேவனே எங்களுக்காக இந்த ஒரு காரியத்தை செய்ய முடியும். ஜெபம் முடித்த உடனே காற்று அடிக்க ஆரம்பிச்சு தான் இவர் பிரயாணப்பட்ட அந்த பக்கம் போயிட்டாங்க. பாருங்கள், நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிறோம், காற்றை தமது பண்டக சாலைகளிலிருந்து அவர் புறப்பட பண்ணுகிறாருன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்க முடியும். அப்போ நமக்காக காற்று வீசணும், அவர் தம்முடைய சன்னிதானத்திலிருந்து காற்றை நமக்காக வீச பண்ணணும். அப்போ இந்த நினைத்தருளுகிறதான தேவன் அவர் நம்மை அவர் நினைத்தருளுகிறார். தேவன் பூமியின் மேலே காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. அப்போ பிரவாகித்து கொண்டிருக்கிறதான ஜலத்தை அமர்த்துகிறதற்காக தம்முடைய பண்டகசாலையில் இருந்து காற்றை வீச பண்ணினார். இன்றைக்கி நம்ம நினைக்கலாம், நமக்கு அமர முடியாத பிரவாகித்து கொண்டிருக்கிறதான எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் எனக்காக ஒரு காற்றை வீச பண்ணும். தம்முடைய ஜனத்திற்காக யாத்திராமத்தில் வாசிக்கிறோம், தம்முடைய ஜனத்திற்காக ஒரு கீழ்காற்றை கர்த்தர் வரப்பண்ணினார், காடுகளை அடித்து கொண்டு போட்டது. அப்போ அவருடைய சமூகத்திலிருந்து காற்று நன்மையான காரியங்கள் செய்வதற்கு போதுமானதாக இருக்கிறது. பிரவாகித்து கொண்டிருக்கிறதான ஜல அமருவதற்காக ஒரு காற்று வீசப்படினது. இப்போ நமக்கு விரோதமாக எது நம்ம அப்போஸ்தலர் பிரயாணம் பண்ணும்போது யூரோக்ளியனுங்கிறதான கொடிய காற்று அடிக்க தப்பி பிழைப்புங்கிறதான நம்பிக்கையும் இல்லாதிருந்த வேலையிலையும் அவர்களையும் கர்த்தர் நினைத்தவர்களே அந்த இடத்துல கர்த்தர் கொண்டு போய் விட்டார். அப்போது நமக்காக கர்த்தர் ஒரு காற்றை வீசப்படுவார். நினைத்தருளுகிறதான தேவன் காற்றை வீச பண்ணுவார், அப்பொழுது ஜலம் நமக்காக அமரும், ஜலம் பொங்கும். நம்ம வெள்ளம் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இப்படிப்பட்ட வெள்ளம் வடியணும்னு சொன்னால் அவருடைய சித்தம் இல்லாதபடி, அவரிடத்திலிருந்து ஒரு காரியம் வெளிப்படாதபடி நம்முடைய வாழ்க்கை ஒன்றும் நடக்காது. ஆண்டவரத்தில் நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரை எனக்கு விரோதமாக கொந்தளித்து கொண்டிருக்கிறதான அந்த காற்றிலும் கடலை எனக்காக அமர்த்தும் ஆண்டவரை. பயங்கரமான பிரச்சனை. அப்போஸ்தலர்களும் நம்ம பிரயாணப்பட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா காற்று பேதுரு கேட்குறான், ஐயரே நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி இயேசுக்கு கேட்குறான். அந்த கப்பலுடைய பின்னணியத்தில் தான் இயேசு படுத்திருந்தார். அலைகள் நம்ம அப்போஸ்தலர்கள் அலைகளின் பலத்தினால் பின்னணியும் உடைந்து போயிட்டு, அப்போ எந்த இடத்துல நம்ம பாதிக்கப்படுவோம் என்கிற நிலை வரும்பொழுது அந்த இடத்துல இயேசு நமக்காக செயல்படுகிறார். அப்போ கேட்குற ஆண்டவரே நம்ம அடிந்து போகிறது நமக்கு கவலை இல்லையா? இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார், எல்லாம் அமர்ந்து. இப்போ நமக்காக கர்த்தர் கொந்தளிப்புகளை அமர்த்துகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். அன்றைக்கு காற்றை வீச பண்ணினார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும் பொழுது நமக்கு விரோதமாக எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் ஜாதிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு அவருடைய பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பதாக அவர்கள் அமர்ந்து தான் ஆக வேண்டும். நம்ம ஜெபிக்க, ஆண்டவரே என்னை நினைத்தருளும், எனக்காக ஒரு காற்றை வீசப்படும், எனக்காக ஆண்டவரை நீ அற்புதம் செய்யும், எனக்காக அன்றைக்கு ஜலம் அமர்ந்தது போல பிரவாகித்து கொண்டிருக்கிற சோதனை தாங்க முடியாத போராட்டம் நிறைந்த வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனைகளுக்கு ஆண்டவரே காற்றை வீசப்படணும்னு நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்காக காற்றை வீச பண்ணுவார். ஜலம் அமர்ந்து தான் ஆகும். அப்போ பாருங்கள், அப்போ அமர்ந்த உடனே ஆழத்தின் ஊற்றுக்கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைபட்டு போயிட்டு, அடைக்கிறவர் தான். எல்லாரும் மதகுகள் திறந்து வருகிற எல்லாவற்றையும் அடைப்பது அவர் தான். அவர் நமக்காக கிரியை செய்வார். அன்றைக்கு தம்முடைய ஜனத்திற்காக செய்கிறதான காரியம் நினைத்தருளினார், காற்றை வீசப்படினார், ஜலம் அமர்ந்தது. அவர் செய்ய வேண்டிய வானத்தின் மதங்களையும் பூமியுடைய ஊற்றுக்கண்களில் கர்த்தர் அடைத்து போட்டார். திறந்து கொண்டிருக்கிறதான நமக்கு விரோதமாக வாயை அநேக திறப்பாங்க, கர்த்தர் அடைத்து போடுவார். நிச்சயமாகவே கர்த்தர் அன்றைக்கு நோவா குடும்பத்துக்காக அற்புதம் செய்த தேவன் நம்முடைய குடும்பத்துக்காகவும் கர்த்தர் அற்புதம் செய்வார். நம்ம ஜெபம் பண்ண, ஆண்டவரை எனக்காக
எனக்காக பரிந்து பேசுவது. நம்ம வசனத்தை தான் பிடிக்க முடியும், நமக்கு வேற உதவி இல்லை, நமக்கு வேற எந்த விதமான உதவியுமே நம்ம இல்லாத நிலையை காணப்படுகிறோம். இப்போ வசனத்தை பிடித்துக்கொண்டு நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, எனக்காக காற்றை வீசப்படும், எனக்காக நீர் பரிந்து பேசும், எனக்காக எழுந்தருளும், தேவனே நீர் எனக்காக எழுந்தருளும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாருங்க, ஜலம் அமர்ந்தது, ஆழத்தின் ஊற்று கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைபட்டன, வானத்தின் மலைகளையும் நின்று போயிட்டு ஜலம் பூமியில் நாளுக்கு நாள் வற்றி கொண்டே போனது, சிகரங்களும் காணப்படும். அப்போ காண முடியாத நிலை இருந்த ஜலத்தினால் நிரப்பப்பட்ட நிலை வரும் பொழுது கர்த்தர் படிப்படியாக சில அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். ஒரு தேவனிடத்தில் நம்ம ஆண்டவரே எனக்காக நினைத்தவர்களும் நம்ம ஜெபிச்சோன்னு சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் படிப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இது எப்படி நம்ம கடந்து போவோம், எப்படி நம்ம செய்வோம் இல்லை, படிப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் தேவன் சில காரியங்களை நமக்காக செய்வார். நோவா குடும்பத்துக்கு அற்புதத்தை செய்தார். நோவா குடும்பத்தை வெளியே வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். தவித்து கொண்டிருந்த அந்த நோவா குடும்பம், அடைபட்டு கிடந்த அந்த நோவா குடும்பத்தை வெளியே கொண்டு வருவதற்கு தேவன் திட்டம் கொண்டார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிப்பதற்கு நமக்காக ஒரு வாசல் திறக்கப்படும். அடைப்பட்டதான வாசல்களை திறக்கிறவர் அவர் தான். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் அவர் தான். அவர் அடைத்தா அவர் தான் திறக்கணும். நமக்காக அவர் திறந்து தரும் பொழுது யாரும் நமக்காக எதிராக வந்து அடைக்கவே முடியாது. அதை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வருவதற்காக தேவன் சித்தம் கொண்டார். அவர் வெளியே வந்தாங்க. ஒரு வாழ்க்கையில் பெரிய ஒரு அவர் தேவனுக்கு பலியிட்டு கர்த்தரை ஆராதித்தார்கள். நாமும் விடுதலையோடு கூட வெளியே வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக, கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக நமக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இந்த வேடத்தில் கிடந்த அந்த குடும்பம் இன்னைக்கு வெளியே வந்துட்டு எல்லாவற்றையும் கடந்து வந்து ஜலத்தையும் எல்லா அலைகளையும் போராட்டங்களையும் எல்லா மேலும் எல்லா சிகரம் எல்லா மலைகளுக்கு மேலாக அவர்கள் காணப்பட்டார்கள். எல்லாவற்றையும் கடந்து வரும்படி கர்த்தர் அவர்களுக்கு அற்புதம் செய்தார். எல்லாவற்றையும் கடந்து வந்தாங்க. அவர்களுக்காக காற்று வீசப்படினார், ஜலம் அமர்ந்தது, வானத்தில் மதங்களும் ஊற்றுக்கண்கள் அடைபட்டது. கர்த்தர் அடைக்கிறார். ஒவ்வொரு காரியத்தையாக எப்படியாக படிப்படியாக செய்து இந்த நோவா குடும்பத்தை எப்படியாக வெளியே கொண்டு வந்தாரோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரமாக கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியான காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எல்லா அலைகளும் நித்தமும் நம்முடைய வாழ்க்கையிலே வருவது கிடையாது, நித்தமும் நம்முடைய வாழ்க்கையிலே கொந்தளிப்பது கிடையாது. எல்லாவற்றையும் கர்த்தர் ஒவ்வொரு எல்லை கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லை விட்டு வராதபடி கர்த்தர் நமக்காக அற்புதங்களை செய்வார். நமக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே என்னை நினைத்தவர், இந்த நோவா குடும்பத்தை நினைத்தீர் ஆண்டவரே, என்னை நினைத்தவர், என் நிலைமை இப்படி இருக்கிறது என்னை அதன் தாவி சொல்லுவான், என் தேவனே நீர் மௌனமாக இராதே, நீ மௌனமாக இருந்தால் குழியில் இறங்குறவர்களுக்கு நான் ஒப்பாவேன் என்று அவன் சொல்கிறான். அவன் நமக்காக மௌனமாக இருக்க மாட்டான், நமக்காக தேவன் எழுந்திருப்பான், நம்ம நினைத்திருப்பான். வேதத்தில் பார்த்தீங்கன்னா அன்னாலே கர்த்தர் நினைத்தரல, ரெபெக்காலை நினைத்தரல, யாரெல்லாம் கர்த்தர் நினைத்தருளினாரோ அவர்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்தார். யாரையும் அவர் வெட்கப்பட்டு விட்டதாக சரித்திரத்தில் கிடையாது. ஆண்டவரே என்னை நினைத்தது ஆண்டவரே, அந்த நோவா குடும்பத்தை கர்த்தர் நினைத்தருளினார், அவர்களுக்காக அற்புதம் செய்து அவர்கள் வெளியே கொண்டு வந்தது போல் கர்த்தர் நமக்கும் பெரிய ஒரு காரியத்தை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய கண்கள் எல்லாவற்றையும் காண்படி, ஆச்சரியமானவர்களை காண்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அவங்க சிகரங்களெல்லாம் காண்படி அவர்களுக்கு கர்த்தர் கிருபை செய்வார். அதில் வாசி 10ஆம் மாதம் முதல் தேதியில் மலை சிகரங்கள் காணப்பட்டார். பாருங்கள், காண்படி கர்த்தர் அவர்களுக்கு கிருபை செய்வார். நம்முடைய கண்களும் ஆச்சரியமானவர்களை காண்போம். நிச்சயமாகவே நம்முடைய கண்கள் காணும். யோகா தான் சொல்கிறார், அந்நிய கண்கள் இல்லை, இந்த கண்களாலே நான் அவரை பார்ப்பேன்னு சொல்கிறேன். அப்படிப்பட்ட சொல்லக்கூடிய நிலைமை வரும் பொழுது அந்த சரீரம் எப்படிப்பட்டதாக தான் இருந்துச்சு, அழுகி போன சரீரம் தான். நம்ம தியானித்தோம், லாசுடைய சரீரம் அப்படி தான் இருந்துச்சு. அக்காலே சொல்கிறான், 4 நாள் ஆகிட்டு
அப்போது நம்ம கொடுத்ததை வச்சுருக்கும் போது முதல் நாள் போய் பார்த்தது மறுநாள் பார்த்தது ரொம்ப அகோரமாயிட்டு. ஒரு நாளுக்குள்ளேயே அந்த சரீரம் அப்படி மாறுதல் அடைந்து விகாரப்பட்டதுன்னு சொன்னால் 4 நாளாயிட்டு எப்படிப்பட்ட அந்த சரீரம் காணப்படும். அழுகி நாற்றம் எடுக்கப்பட்ட அந்த சரீரத்தையும் அதை யோகம் சொல்கிறார். அழுகி போன என் சரீரத்திலிருந்து, சரீரம் அழுகிறது உண்மைதான், கண்கள் அழுகி போனது உண்மைதான், ஆனால் இதே கண்களாலே நான் அவரை பார்ப்பேன்ங்கிறதான ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. இன்னைக்கு நமக்கும் அவர் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கை குன்றி போகவே குறைந்து போகவே கூடாது. என்னுடைய சொந்த கண்களாலே நான் அவரை பார்ப்பேன். அந்த மரியாளும் மார்த்தாலும் தம்பியை ஆரம்பத்தில் எப்படி பார்த்தாங்களோ அதே போல் காண்படி கர்த்தர் உதவி செய்யும். அழுகி போன சரீரத்தோடு கூட அவர்கள் பார்ப்பதற்கு தேவன் கிருபை செய்யவில்லை. சிறு குழந்தை சரீரத்தை போல மாம்சத்தை போல தம்பி எப்படி நிலையில் அவன் இருந்தான் அதே நிலையில காணும்படி கர்த்தர் தேவன் அவர்களுக்கு கிருபை செய்யலாம். அவர்கள் செய்ய வேண்டிய ஒரே காரணம், ஆண்டவரே என்னை நினைத்தது எனக்காக காற்று வீச போனோம், கொந்தளி இருக்கிறது எல்லாவற்றையும் எனக்காக அமர போனோம், எலும்பில் இருக்கிற ஜனங்களை நீர் அடைத்து போடும், தங்கள் வாயை திறந்திருக்கிற எல்லாரும் எனக்கு ஆண்டவரே நீர் அடைத்து போடும். ஆண்டவரே நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது, கிரியை செய்ய வேண்டியது அவருடைய வேலையாக இருக்கிறது. கர்த்தர் நமக்காக கிரியை செய்வார். நோவா குடும்பத்துக்கு கர்த்தர் எப்படி கிருபை செய்தாரோ, எப்படி தன்னுடைய காரியத்தெல்லாம் படிப்படியாக செய்தாரோ, நம்முடைய வாழ்க்கையை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம தொடர்ந்து நம்ம விசுவாசத்தை நம்பிக்கை விடாதபடி அவர் மேலே வைப்போம்.